Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture, we are going to see about classification of systems. That is, we are going to solve some additional problems under the topic classification of systems. Still now, we have seen some of the problems, that is, some sample problems for each and every classification of systems. Here in this lecture video, we are going to solve some additional problems. Let us see some additional problems. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீனியர் நான் லீனியர், டைம் இன்வேரியன்ட் வேரியண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள், ஸ்டாட்டிக் டைனமிக்கு, அதுக்கப்புறம் காசல் நான் காசல், இந்த மாதிரி டாப்பிக்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட வித் எக்ஸ்பிளனேஷன் ப்ரொசீஜர், ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்படி எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம அடிஷ்னல் ப்ராப்ளம், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது என்னென்னா, ஒன்றும் இல்லை, கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல், அதாவது டைம் சிஸ்டம்ஸ். இந்த சிஸ்டம்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த இதெல்லாம் ஃபைன் பண்ண போகிறோம். செக் வெதர் த சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக், லீனியர் ஆர் நான் லீனியர், ஷிஃப்ட் இன்வேரியன்ட் ஆர் ஷிஃப்ட் வேரியன்ட். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, டைம் இன்வேரியன்ட் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. காசல் அண்ட் நான் காசல், ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள், இந்த மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும், இப்போ இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ப்ராப்ளமுக்கு இந்த 5 இதுவுமே ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட் ப்ராப்ளமுக்கு இந்த 5 இதுவுமே வந்து செக் பண்ணுவோம். அதுமாதிரி செகண்ட் ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரி 5 இதுவுமே செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு வந்து நம்ம செக் பண்ணுவோம். சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், கொசைன், அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம், கொசைன்னாலே வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் -1 to 1 தான், அதாவது -1 0 1. ஓகேவா? கொசைன் டேர்ம் அந்த மாதிரி வந்துட்டாலே வந்து வேரிஸ் ஃப்ரம் -1 to 0 1 தான். ஓகேவா? அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் வந்து y of n equal to cos of x of n. இப்போ x of nங்கிறது வந்து இஸ் அ ப்ரெசன்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், x of nங்கிறது வந்து ப்ரெசன்ட்டு, x of மைனஸ் என்னங்கிறது, இப்போ x of nங்கிறது ப்ரெசன்ட். ஓகேவா? இப்போ x of n -1 அப்படிங்கிறது பாஸ்ட். அதேமாதிரி x of n+1 அப்படிங்கிறது ஃப்யூச்சர். ஓகேவா? இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்லி வந்து ப்ரெசன்ட் சிக்னல் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து இந்த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட் ஒன்லி. அதனால் ப்ரெசன்ட் இன்புட் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து இந்த கிவன் சிஸ்டம் இஸ் ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதே ப்ராப்ளமுக்கு நம்ம லீனியராக நான் லீனியரான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம், இல்லை செக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குன்னா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இன்புட், ஒரு அவுட்புட் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குன்னா, அதை வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மேனரில் வந்து நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஒரு அனாலிசிஸ் தான். இந்த மாதிரி இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு 8 மார்க்கு பேஸ்ட் ஆன் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒரு 8 மார்க்கு 16 மார்க்கில் வந்து கேட்கலாம். செகண்ட் ஒன் இஸ் லீனியர் ஆர் நான் லீனியர். அதாவது நம்ம ப்ரொசீஜர் படி தான் நம்ம போயிருப்போம். இதில் அதே ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். y of n வந்து y1 of n equal to cos of x1 of n, y2 of n equal to cos of x2 of n, y3 of n equal to cos of x3 of n. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து x3 of n வந்து கண்டுபிடிச்சிருப்போம், a1 x1 of n + a2 x2 of n. அதுக்கப்புறம் y3 of n is equal to x3 of n. ஓகேவா? x3 of n அப்படிங்கிறது cos of x3 of n நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன பண்ணிட்டோம், காஸ் போட்டோம், x3 போல் இந்த டேர்ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதாவது a1 x1 of n + a2 x2 of n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு y3 dash of n. y3 dash of n னா a1 y1 of n + a2 y2 of n. ஓகேவா? அதுக்கப்புறம் y3 dash of n equal to a1 cos x1 of n + a2 cos y2 of n, x2 of n. therefore நம்ம இந்த ரெண்டு இதை நம்ம ஸ்டெப்பு ஆஸ் பர் ப்ரொசீஜர் வந்து நம்ம இந்த டேர்ம் x3 of n-ஐயும் இது வந்து x3 dash of n-ஐயும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். விச் இஸ் நாட் ஈக்குவல்னு வருது. நாட் ஈக்குவல்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நாட் ஈக்குவல் வந்துச்சுனாலே நான் லீனியர், ஈக்குவல்னு வந்துச்சு அப்படின்னா லீனியர் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே சேம் ப்ராப்ளமுக்கு டைம் இன்வேரியண்ட்டாக இல்லை வேரியண்ட்டான்னு பார்க்குறோம்.
அதுலேயும் நம்ம ப்ரொசீஜர் இதெல்லாம் நம்ம டைரெக்டாக எழுதிட்டோம். நம்ம அதில் கிவன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிலே த இன்புட் பை கே அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். டிலே த இன்புட், அதாவது ஒன்றும் இல்லை, இன்புட்டில் வந்து -kங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அது வந்து இந்த ஸ்டெப்பு. செகண்ட் வந்து டிலே த அவுட்புட் பை கே, அதாவது அவுட்புட்னா இதுதான் அவுட்புட்லேருந்து -k, அதாவது ஒய்ங்கிறது அவுட்புட்டு. அதில் -k போட்டு நம்ம டிலே பண்ணிட்டோம். டிலே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அவுட்புட் இன்புட்டும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கிற டேர்ம்லலாம் வந்து n-kன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுதும் வந்து ஈக்குவலாக நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணோம்னா அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டைம் இன்வேரியன்ட். இதே வந்து நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா டைம் வேரியன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஈக்குவலாக இருக்குது. therefore the given system is டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமில் வந்து ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்குது. எய்தர் ப்ரெசண்ட்டு இல்லை பாஸ்ட்டு இல்லைனா ப்ரெசன்ட் பாஸ்ட் அப்படி இருந்துட்டாலே வந்து இந்த கிவன் சிஸ்டம் இஸ் காசல் சிஸ்டம். ஃபிஃப்த்து ஒன்று வந்து ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இப்போ ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இன்புட் வந்து பவுண்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கொசைன்ங்கிறது இஸ் வேரிஸ் ஃப்ரம் -1 to 1. அப்போ எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது என்ன எப்படி இருக்கும்? ஒய் ஆஃப் என்ங்கிறது எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது வந்து கொசைன் டேர்ம் வந்து இட்ஸ் அ பவுண்டட் இன்புட். பவுண்டட் இன்புட்டுங்கிறதுனால therefore the output is also bounded. therefore அந்த பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் கண்டிஷன் the system is stable system. ஓகேவா? அதாவது ஃபைனைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வந்து ப்ராப்ளம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. எடுத்து எழுதி நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாட்டிக்கு, நான் லீனியரு, டைம் இன்வேரியண்ட்டு, காசல், ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலாக வந்து சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம், ஒய் ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு -∞ to n+1 எக்ஸ் ஆஃப் கே. அதாவது இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் இது வரைக்கும் சால்வ் பண்ணதில்லை. இது பார்த்துக்கோங்க. அப்படின்னா இது ஒன்றும் ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டிஃபிகல்ட் நினச்சக்கூடாது. சம்மேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சீரிஸ் அண்ட் சீக்வன்ஸ் அந்த மெத்தடில் நம்ம எழுதுவோம்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ -∞ n+kனா ஒன்றும் இல்லை. இப்போ -∞ இப்போ -∞ ஒரு சம் வேல்யூஸ் அப்படி எக்ஸெட்ரா இருக்குது. அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் 0. இது வந்து நான் எழுதுறது வந்து டைம் ஆக்சிஸ். ஓகேவா? 1 அப் டு எக்ஸெட்ரா n, அதுக்கப்புறம் n+1. இந்த சீரிஸ் அண்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். கரெக்டு தானே? அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த ஷார்ட் ஃபார்மில் வந்து ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் இந்த சீரிஸ் அண்ட் சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது. இப்போ 0ங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட். ஓகேவா? 0ங்கிறது நம்மளுக்கு ப்ரெசென்ட்டு. இந்த டேர்ம் இந்த 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது மைனஸ் எல்லாமே வந்து பாஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து பாஸ்ட்டு. ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்யூச்சர். அப்போ இந்த கிவன் the output depends on present, past, future. therefore the system is dynamic system. ஓகேவா? ஒன்லி ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாட்டிக். ஹியர் இட் இஸ் டைனமிக் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீனியராக நான் லீனியராக, அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துருச்சுனாலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இண்டிவிஜுவல் சாம்பிள் வந்து நீங்கள் சம் பண்ணுறீங்க. அதாவது அந்த எக்ஸ் ஆஃப்ங்கிற இன்புட் வந்து அதில் ஒவ்வொரு சாம்பிளையும் நீங்கள் சம் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -∞ நீங்கள் வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ 1+1+1 அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டு தானே? அது டூ வந்து அதுக்கு வந்து ஒரு இன்ஃபினைட் வேல்யூ வந்து போய்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அவுட்புட் இஸ் சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் சாம்பிள் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n. therefore the given system is linear system. அது சம்மேஷனுங்கிறதுல வந்துருச்சுனாலே வந்து நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் வந்து லீனியர் சிஸ்டம் தான். ஓகேவா? அதே மாதிரி அது வந்து டைம் இன்வேரியன்ட் தான். சின்ஸ் த அவுட்புட் இஸ் லீனியர் சம்மேஷன் ஆஃப் இன்புட் ஒன்லி. ஓகேவா? therefore the system is time invariant system. நெக்ஸ்ட் அதே கண்டினியூஷன் ப்ராப்ளம் தான். காசல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வெதர் the output depends on present, past and future input, therefore the system is non-causal system. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் அதுக்கு ரீசனு. -∞ n+1 வரைக்கும் எப்படி வந்து அந்த சீரிஸ் போகுதுங்கிறத சீக்வன்ஸை அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து நான் காசல் சிஸ்டம். அதேமாதிரி ஸ்டேபிலிட்டியும் அதுதான். இப்போ -∞ அது இன்ஃபைனைட் வேல்யூ தான். ஓகேவா? இன்ஃபைனைட்டுங்கிறதுனால ஆஸ் இன்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய் ஆஃப் n வந்து இஸ் அன்பவுண்டட். ஓகேவா? நாட் அ ஃபைனைட் வேல்யூ, இட்ஸ் அ இன்ஃபைனைட் வேல்யூ. ஈவன் டு எக்ஸ் ஆஃப் n இஸ் பவுண்டட். அதாவது எக்ஸ் ஆஃப் n பவுண்டடாக இருந்தாலும் ஒய் ஆஃப் n வந்து
unbounded. ஓகேவா, therefore the system is unstable system. நெக்ஸ்ட் வந்து இந்த மொத்தமாக வந்து எடுத்து எழுதிருங்க. டைனமிக், the given system is dynamic, linear, time invariant, non-causal, unstable system. Next is third problem. Third problem பார்த்தீங்கன்னா y of n is equal to x of n cos omega naught n. இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம் எக்ஸாம்பிள். அதே மெத்தட் எல்லாத்துக்கும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது ஏதோ லீனியருக்கு மட்டும் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டாட்டிக். இப்போ இந்த கிவன் சிஸ்டம் ஸ்டாட்டிக்கா அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், எக்ஸ் ஆஃப் என் மட்டும்தான் இருக்குது. தர்ஃபோர் இந்த அவுட்புட் டிபெண்ட்ஸ், இதுதான் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரெசன்ட் இன்புட் எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா, தர்ஃபோர் இந்த கிவன் சிஸ்டம் ஸ்டாட்டிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் இஸ் லீனியர் ஆர் நான் லீனியர். லீனியர் நான் லீனியர்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய் ஆஃப் என், நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஒய் ஒன் ஆஃப் என், ஒய் டூ ஆஃப் என், ஒய் த்ரீ ஆஃப் என். ஓகேவா, நீ அப்படியே எடுத்து எழுதிடணும். எழுதிட்டு எக்ஸ் த்ரீ ஆஃப் என்னங்கிறது ஏ ஒன் எக்ஸ் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் டூ ஆஃப் என். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய் த்ரீ ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மு எக்ஸ் த்ரீ ஆஃப் என் காஸ் ஒமேகா நாட் என். அப்போ இங்கே எக்ஸ் த்ரீ ஆஃப் என் நம்மளுக்கு தெரியும். அப்போ இங்கே எப்படி எழுதணும்னா ஏ ஒன் எக்ஸ் ஒன் ஆஃப் என் காஸ் ஒமேகா நாட் என். ஓகேவா, இந்த டேர்ம் தான் நீ அப்படியே எழுதணும். எக்ஸ் ஒன் ஆஃப் என்னங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேவா, இங்கே வந்து எக்ஸ் ஒன் ஆஃப் என்னங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். டேரெக்டாக வந்து எக்ஸ் ஒன் ஆஃப் எழுதக்கூடாது. எக்ஸ் ஒன் ஆஃப் டென்ங்கிறது வந்து இன்ட்டு காஸ் ஒமேகா நாட் என்னாக இருக்குது, இந்த டேர்ம் தான் எழுதணும். ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் டூ காஸ் ஒமேகா நாட் என். ஓகேவா, சிமிலர்லி ஒய் த்ரீ டேஷ் ஆஃப் என் வந்து கண்டுபிடிக்கணும். ஏ ஒன் ஒய் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் ஏ டூ ஒய் டூ ஆஃப் என். நெக்ஸ்ட் வந்து ஒய் த்ரீ டேஷ் ஆஃப் என் ஈக்குவல் டு அந்த டேர்ம் வந்து அப்படியே நீங்கள் ஒய் ஒன் ஆஃப் என் வந்து இங்கே இருக்குது, இதை எழுதிடுங்க. ஒய் டூ ஆஃப் எனுக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். தர்ஃபோர் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல். தர்ஃபோர் த கிவன் சிஸ்டம் இஸ் லீனியர் சிஸ்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு அதே ப்ராப்ளம் தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைம் இன்வேரியன்ட் பார்க்க போகிறோம். இன்வேரியன்ட் யார் டைம் வேரியன்ட்னு செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம டேரெக்டாக அதில் ஸ்டெப் எழுதிட்டோம். ஏன்னா இது லென்த்தி ப்ராப்ளம்ங்கிறதுனால வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை வந்து நம்ம எழுதி பண்ணுறத விட நீங்கள் அந்த மெயினான ஸ்டெப்பை மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதிருங்க. ஒய் ஆஃப் என் கமா கே, அதாவது டிலேயிங் இன்புட் பை மைனஸ் கே. ஓகேவா, மைனஸ் கேனா மைனஸ் கே வந்து இன்புட்டில் வந்து டிலே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட்டை வந்து டிலே பண்ணுறோம் மைனஸ் கே. அதனால் வந்து இன்புட்டும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணோம்னா விச் இஸ் நாட் ஈக்குவல். தர்ஃபோர் த கிவன் சிஸ்டம் இஸ் டைம் வேரியன்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம காசலாக நான் காசலாக இது மாதிரி நம்ம சொல்லிடலாம். விச் இஸ் ஒன்லி ஹேவிங் அ ப்ரெசன்ட் இன்புட், தட் இஸ் த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரெசன்ட் இன்புட் ஒன்லி. தர்ஃபோர் த கிவன் சிஸ்டம் இஸ் காசல் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெதர் வி ஆர் கோயிங் டு செக் இட் இஸ் அ ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். நான் கொசைன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொசைன்ங்கிறது வந்து விச் இஸ் அ பவுண்டட் வேல்யூ. ஓகேவா, கொசைன் ஆஃப் ஒமேகா நாட் என் இஸ் ஆல்வேஸ் அ பவுண்டட் ஒன். If x of n is bounded, then y of n is also bounded. Therefore, the given system is stable system. அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்து எழுதிருங்க. இந்த given y of n is equal to x of n cos omega naught n is a static system, linear system, time invariant system, causal system and stable system. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து y of n is equal to x of minus n plus 2. ஓகேவா, இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா மைனஸ் என் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் என் ப்ளஸ் டூனா இது நம்ம வந்து நம்ம ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இப்போ என் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம் என் ப்ளஸ் டூ என் மைனஸ் டூ அது அப்படி இருந்துச்சு, இல்லை எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெசென்ட்டு பாசிட்டிவ் ஃபியூச்சர்னு சொல்லலாம். இதில் மைனஸ் என் ப்ளஸ் டூன்னு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து டேரெக்டாக சொல்ல முடியாது. அது என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம், ப்ராசஸ்டு இன்புட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம இதை வந்து ஒரு ப்ராசஸ்ட் இன்புட்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ போட்டு பாருங்கள். இப்போ ஒய் ஆஃப் 0, ஒய் ஆஃப் 1, ஒய் ஆஃப் 2 அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து விச் இஸ் அ டைனமிக் சிஸ்டம். ஓகேவா, அதாவது உங்களுக்கு வேல்யூ வந்து எல்லாமே வரும், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே வரும். அதனால் விச் இஸ் அ டைனமிக் சிஸ்டம். அதனால் வந்து ப்ராசஸ்ட் இன்புட் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் ஆர் நான் லீனியர். இட் இஸ் அதாவது இந்த டேர்ம் வந்து ப்ராசஸ்டு எக்ஸ் ஆஃப் என்னாக இருக்குது டைம். ஓகேவா, அதனால் வந்து அந்த கிவன் சிஸ்டம்ஸ் லீனியர்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறோம் நம்ம அதே ப்ரொசீஜர் தான். ஒய் ஒன் ஆஃப் என், ஒய் டூ ஆஃப் என், ஒய் த்ரீ ஆஃப் என் வந்து எழுதிருங்க. எக்ஸ் த்ரீ ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் எக்ஸ் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் டூ ஆஃப் என். நெக்ஸ்ட் வந்து ஒய் த்ரீ ஆஃப் என்னில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ ஒன்
x1 ஆஃப் -n + 2 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். x1ங்கிறது அப்படியே எழுதிடக்கூடாது. இங்கே x1 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். x1 ஆஃப் -n + 2 ஓகேவா, அந்த டேர்மு ப்ளஸ் a2 x2 -n + 2. அதுக்கப்புறம் y3 டேஷ் ஆஃப் n நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த டேர்மை அப்படியே நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம்னா ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். y3 டேஷ் ஆஃப் n-ஐயும் y3 ஆஃப் n-ஐயும் ஈக்குவேட் பண்ணோம்னா அந்த கிவன் சிஸ்டம் இஸ் லீனியர் சிஸ்டம். ஓகேவா, அது நம்ம நீங்கள் இது வந்து ஜஸ்டிஃபிகேஷன். ஓகேவா, இது ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். பிகாஸ் இட் இஸ் அ ப்ராசஸ், கண்டென்ஸ் அ ப்ராசஸ்ட் இன்புட் x ஆஃப் n, therefore the given system is linear system நம்ம சொல்லிடலாம். Next is we are going to check whether the given system is time invariant or variant. The same problem, y of n comma k, that is delaying a input by minus k. ஓகேவா, the term k minus k வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதேமாதிரி அவுட்புட் வந்து டிலே பண்ணுற minus k, therefore the input is also getting affected minus k. இப்போ பார்த்தோம்னா ரெண்டத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா y of n comma k is not equal to y of n minus k. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்புட்டை வந்து நம்ம டிலே பண்ணுறோம், மைனஸ் கே டேரெக்ட் ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் இந்த என் டேர்மில் வந்து மைனஸ் ஆட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப விச் இஸ் நாட் ஈக்குவல் மைனஸ் ஆஃப் த டேர்ம். ஓகேவா, என் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என் மைனஸ் கே வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் என்ன தானே அவுட்புட்டு, வந்து அவுட்புட் எண்ணுக்கு பதிலாக வந்து என் மைனஸ் கே வந்து நம்ம போடுவோம். இங்கே வந்து இன்புட்டில் தான் நம்ம டேரெக்டாக வந்து ஆட் பண்ணுறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்புட்டில் தான் மைனஸ் கே ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து என் இருக்கிற இடத்துல என் மைனஸ் கே. இப்போ இங்கே வந்து என்னன்னா, இப்போ இங்கே என் இருக்கிற இடத்துல என் மைனஸ் கேன்னு வந்துடும். ஆல்ரெடி வெளியே காமனாக ஒரு மைனஸ் இருக்குது, -n + k அப்படின்னு வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் +2 which is not equal. therefore the given system is time variant system. Next வந்து whether we have to check it is a causal or non causal. y of 0 is equal to x of 2. output depends on future input. ஓகேவா, நம்ம ஃபியூச்சர் இன்புட் இல்லை ப்ராசஸ்டு இன்புட்டுங்கிறதுனால நம்ம வந்து நான் காசல் சிஸ்டம் சொல்லிடுறோம். நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் ப்ராப்ளமே சொன்னேன், இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து 5th ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். ஆஸ் லாங் அஸ் எக்ஸ் ஆஃப் n இஸ் பவுண்டட், y ஆஃப் n இஸ் ஆல்சோ பவுண்டட். அதாவது என்கிற டேர்ம், அதாவது எக்ஸ் ஆஃப் பவுண்டட்னா இப்போ நம்ம வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0, 1, -2 அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனைட் வேல்யூவாக தான் வரும். ஓகேவா, அதனால் வந்து கிவன் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே எடுத்து எழுதினீங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கிவன் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் போட்டு இஸ் அ டைனமிக், லீனியர், டைம் இன்வேரியன்ட், நான் காசல், ஸ்டேபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5th ப்ராப்ளம். y of n is equal to modulus of x of n. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸுங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும், கொஞ்சம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் வந்து சில இதில் வந்து மாடுலஸ்னு சில இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரெசென்ட் இன்புட், ஸ்டாட்டிக் சிஸ்டம். அதாவது இது ப்ரெசென்ட் எக்ஸ் ஆஃப்னுங்கிற ப்ரெசென்ட் மட்டும் தான் இருக்குது, அதனால் வந்து நம்ம ஸ்டாட்டிக் சிஸ்டம்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஆர் நான் லீனியர், அதாவது y1 of n, y2 of n, y3 of n நம்ம வந்து எழுதிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் x1 of n, x2 of n, x3 of n. அதேமாதிரி x3 of n is equal to a1 x1 of n plus a2 x2 of n. Next is y3 of n is equal to modulus of a1 x1 of n plus a2 x2 of n. ஓகேவா, அதாவது ஹோல் மாடுலஸ் வந்துடும். இங்கே வந்து ஹோல் மாடுலஸ் தானே இருக்குது, இந்த x3 மட்டும் தான் நம்ம இங்கே இந்த டேர்ம் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே உள்ள போட்டுரும், அவ்வளோதான். ஏன்னா இங்கே x1 of n அப்படியே தான் இருக்குது, வேறு எதுவும் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, டேரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாடுலஸுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ a ஸ்கொயர்டு இந்த மாடுலஸ் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம அந்த ஹோல் ரூட், அதாவது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுவோம். மாடலஸ்னால் a ப்ளஸ் b மாடலஸ் அப்படின்ட்டு இருக்குண்ணா. ஓகேவா, அது அந்த மாதிரி தான் இது. அதனால் நம்ம அது இப்போ எதுக்கு இதில் எக்ஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம இதில் வந்து டேரெக்டாக நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இட்ஸ் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவலுங்கிறது. y3 dash of n is equal to a1 y1 of n plus a2 y2 of n. y3 dash of n வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து y1 of n, y2 of n ரெண்டுமே இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ்பாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் we have to check whether these two terms, that is y3 of n and y3 dash of n is equal or not equal, which is not equal. therefore hence the system is non-linear system. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டைம் இன்வேரியண்ட்டாக டைம் வேரியண்ட்டான்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணி நம்ம பார்த்துருவோம். நான் டிலேன்னு என்ன சொல்லிட்டேன், மைனஸ் கே இங்கே வந்து இது பண்ணுவோம், இங்கே வந்து அவுட்புட்டில் மைனஸ் கே பண்ணுவோம், ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம், which is equal. therefore the given system is time invariant system.
அதேமாதிரி வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது ப்ரெசன்ட் இன்புட் மட்டும் தான் இருக்குது, அதனால் காசல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளான்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப்னுங்கிற பவுண்டட் தான், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் பவுண்டட் வேல்யூ தான், ஒரு ஃபைனைட் வேல்யூ தான். தர்ஃபோர் த அவுட் ஒய் ஆஃப் என் இஸ் பவுண்டட், தர்ஃபோர் இட் இஸ் அ பிபோ ஸ்டேபிள் சிஸ்டம். அப்புறம் எடுத்து எழுதிருங்க. ஸ்டாட்டிக் நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட் காசல் அண்டு ஸ்டேபிள் சிஸ்டம். நெக்ஸ்ட் இஸ் சிக்ஸ்த் ப்ராப்ளம். y of n is equal to x of n u of n ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் டைனமிக்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட் மட்டும் தான் இருக்குது. தர்ஃபோர் த கிவன் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரெசன்ட் இன்புட், தர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் ஸ்டாட்டிக் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து லீனியர் ஆர் நான் லீனியர். y1 of n is equal to x1 of n u of n, y2 of n is equal to x2 of n u of n, y3 of n is equal to x3 of n u of n. இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் x3 of n வந்து ஃபைன் பண்ணுறோம், இதில் நம்மளுக்கு தெரியாது, ஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம y3 of n கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா x1 of n into u of n இருக்குது, இந்த ஃபார்மெட்டில் இருக்குது x1 of term. அப்படிங்கிறப்ப a1 x1 of n u of n plus a2 x2 of n u of n அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து y3 dash of n is equal to a1 y1 of n plus a2 y2 of n. Therefore y3 dash of n is equal to a1 x1 of n u of n plus a2 x2 of n u of n. Hence we are going to equate the above two equation, that is y3 of n and y3 dash of n, hence which is equal. Therefore the given system is linear system. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் இன்வேரியன்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிலே பண்ணுவோம், இன்புட் வந்து டிலே பண்ணுறோம், இன்புட்டில் வந்து மைனஸ் கே மட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் என் இருக்கிற இடத்துல என் மைனஸ் கே யூஸ் பண்ணுறோம். டிலேயிங் த அவுட்புட் டேர்மு, அவுட்புட் டேர்ம்னா என் மைனஸ் கே, இங்கேயே என் மைனஸ் கே வந்துடும், இங்கேயே என் மைனஸ் வந்துடும். அது இங்கே வந்து இன்புட்டில் மட்டும் தான் பண்ணுறோம், அதனால் இங்கே எண் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் எண் இருக்கும் அங்கெல்லாம் வந்து என் மைனஸ் கே வரும், ஏன்னா பிகாஸ் அவுட்புட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஓகேவா, ஹென்ஸ் த போத் ஈக்குவேஷன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், therefore the given system is time variant system. Next causal or non causal. The output depends on a present input only, அதனால் வந்து causal system. Next stable unstable பார்க்குறோம். இங்கே வந்து y of n ங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும், y of n ங்கிறது இஸ் அண்ட் discrete time systemல வந்து y of n is equal to 1, therefore which is greater than or equal to 0. therefore u of n ங்கிறது வந்து y of n இல்லை, இது u of n ங்கிற வந்து டிஸ்கிரீட் டைம் சிஸ்டமில் வந்து 1. தர்ஃபோர் என்னங்கிறது வந்து நம்ம இதில் என்ன தெரியுது, 1னால கிரேட்டர் than or equal to 0 தான். u of n is bounded. If x of n is bounded, then y of n is also bounded. Therefore the given system is Bibo stable system. நெக்ஸ்ட் வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஸ்டாட்டிக் லீனியர் டைம் வேரியன்ட் காசல் அண்ட் ஸ்டேபிள் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு செவன்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து y of n is equal to x of n plus n into x of n plus 1. இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளில் சால்வ் பண்ணியிருப்போம் நம்ம லெக்சர் வீடியோவில். இப்போ இதில் எல்லாத்துக்குமே நான் சால்வ் பண்ண போகிறோம். வெதர் the given system is static or dynamic, that is the output depends on present input x of n and future input x of n plus 1. அதாவது இங்கே வந்து ப்ரெசண்ட்டும் இருக்குது, ஃபியூச்சரும் இருக்குது, x of n plus 1 இருக்குது. அதனால் the given system is dynamic system. ஓகேவா, லீனியர் நான் லீனியர்னு பார்க்க போகிறோம். y1 of n வந்து எழுதிக்கிறோம், y2 of n எழுதுகிறோம், அதேமாதிரி y3 of n வந்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு x3 of n தெரியாது, x3 of n கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா y3 of n கண்டுபிடிக்கணும். y3 of n என்ன பண்ணுறோன்னா a1 x1 of n ப்ளஸ் n into x1 of, அதாவது இந்த டேர்ம் இங்கே வந்து x3 of n ப்ளஸ் n into x3 of n ப்ளஸ் 1 தானே இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே எழுதுகிறோம். அதாவது x1 of n-ஐயும் n into x1 of n, அதேமாதிரி x2 of n ப்ளஸ் n into x2 of n plus 1, இந்த டேர்ம் வந்து நம்ம எழுதுகிறோம். a1 x1 of n ப்ளஸ் n into x1 of n plus 1 ப்ளஸ் a2 x2 of n ப்ளஸ் n into x2 of n plus 1. ஓகேவா, அதே மாதிரி y3 dash of n வந்து எழுதுகிறோம், which is equal to a1 y1 of n ப்ளஸ் a2 y2 of n. therefore y3 dash of n is equal to a1 into அந்த டேர்ம் ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அதாவது இந்த ரெண்டு டேர்மே வந்து y1 of n y2 of n சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் which is on comparing the above two equation, that is y3 of n is equal to y3 dash of n, therefore which is equal, hence the given system is time linear system. நெக்ஸ்ட் வந்து டைம் இன்வேரியண்ட்டாக வேரியண்ட்டாக செக் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுறோம், அதாவது நம்ம இன்புட் மட்டும் தான் டிலே பண்ணோம், இன்புட் மட்டும் தான் டிலே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் அவுட்புட்லேயும் டிலே பண்ணுறோம்.
மைனஸ் கே, அதாவது என் மைனஸ் கே எங்கே என்னங்கிற டேர்மில் என் மைனஸ் கே எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன். இங்கே வந்து என் மைனஸ் கே, இங்கே என் மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த எண்ணுக்கு பதில் என் மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே எண்ணுக்கு பதில் என் மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து விச் இஸ் நாட் ஈக்குவல், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது therefore which is a shift variance system. Next causal or non causal, that is output depends on future input only. ஓகேவா? ஒன்லி இல்லைனா ஆல்சோ அப்படி நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். y ஆஃப் 0, y ஆஃப் 1, y ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே வந்து ஃபியூச்சர் இன்புட்டையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அவுட்புட்டு. அதனால் therefore the given system is non causal system. Next is stable or unstable. As n tends to infinity, y of n tends to infinity. ஓகேவா? அதாவது இந்த டேர்ம் இந்த மாதிரி ஒரு எண் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சு. நீங்கள் வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா மற்ற இடத்துல ஃபங்க்ஷனை இன்ஃபினிட்டி அஃபெக்ட் பண்ணலைனாலும் இங்கே அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஹோல் டேர்ம் வில் பிகம் இன்ஃபினிட்டி. தர்ஃபோர் அவுட்புட் வந்து இஸ் அ இன்ஃபைனைட் வேல்யூ. தர்ஃபோர் த கிவன் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து எடுத்து எழுதிருங்க. y of n is equal to x of n plus n into x of n plus 1. It is a dynamic system, linear system, time variant system, non-causal system and unstable system. Next is 8th problem, that is y of n is equal to x of 2n. இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து ஒரு மாடல் பார்த்துருப்போம். ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதில் மட்டும் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதில் எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது y of -1, y of 0, y of 1 அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இருக்குது, ப்ரெசென்ட் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது. therefore which is a dynamic system. அதேமாதிரி லீனியர் நான் லீனியர்னா அதே ப்ரொசீஜர் தான். y1 of n, y2 of n, y3 of n சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. x3 of n வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் y3 of n வந்து அதில் வந்து x3 of n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a1 x1 of 2n ப்ளஸ் a2 x2 of 2n. அதுக்கப்புறம் y3 dash of n வந்து கண்டுபிடிக்கிறோம். a1 y1 of n ப்ளஸ் a2 y2 of n அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு y3 of n is equal to y3 dash of n. therefore the given system is linear system. Again, time invariant or time variant. We are going to check whether the given system is time invariant or time variant. Delaying the input வந்து we are getting this equation. Delaying the output we are getting this equation. அதாவது இங்கே n டேர்ம்லாம் இருக்கிறதெல்லாம் இங்கே n மைனஸ் கே வந்து போடுறோம். ஓகேவா? n இருக்கிற இடத்துலலாம் n மைனஸ் கே. இப்போ இங்கே n மைனஸ் கே, இங்கே n மைனஸ் கே வந்துடும். அப்படிங்கிறப்ப 2 வந்து மல்டிப்ளை ஆயிரும். இங்கே வந்து அப்படி கிடையாது. மைனஸ் கே வந்து தான் இன்புட்டில் மட்டும்தான் வந்து இது பண்ணுறோம், டிலே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். விச் இஸ் நாட் ஈக்குவல், therefore it is a டைம் வேரியன்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபியூச்சர் இன்புட்டும் இருக்கிறதுனால தி கிவன் சிஸ்டம் இஸ் நான் காசல் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்ங்கிறது வந்து இது ஃபைனைட் தான். நம்மளுக்கு x of 2ங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் எந்த வேல்யூ போடாலும் நீங்கள் வந்து ஃபைனைட்டாக தான் வரும். therefore x of n is bounded one, then x of 2n is also bounded. therefore the output y of n is also bounded. hence it is a Bebo stable system. நெக்ஸ்ட்டு வந்து 9th ப்ராப்ளம். 9th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா y of n is equal to x of minus n. y of n is equal to x of minus n. இப்போ அதே தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட்டாக ஃபியூச்சராக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். -1 0 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா x of 1, x of 0, x of -1 இதில் எல்லாமே இருக்குது. ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். therefore given system is dynamic system. அது லீனியர் நான் லீனியர் செக் பண்ணுறோம். அதே மாதிரி தான் லீனியர் நான் லீனியர் செக் பண்ணிங்கன்னா y1 of n, y2 of n, y3 of n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் x3 of n வந்து ஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் y3 of n வந்து ஃபைன் பண்ணுறோம். y3 டேஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா which is equalனு வருது. therefore the given system is linear system. ஷிஃப்ட் இன்வேரியண்ட் ஆர் ஷிஃப்ட் வேரியண்ட், அதாவது டைம் இன்வேரியண்ட், டைம் வேரியண்ட். அதில் டிலே பண்ணுறோம். டிலே பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து கம்பேர் பண்ணோம். which is not equal. ஓகேவா? therefore டைம் வேரியன்ட் சிஸ்டம். இதில் வந்து ஃபியூச்சர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்தோம். which is டைனமிக்ங்கிறனால இது வந்து நான் காசல். ஓகேவா? ஃபியூச்சர் ஒரு இன்புட் இருக்குது. அதனால் வந்து which is a நான் காசல் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஸ்டேபிள்னா எக்ஸ் ஆஃப் என்எஸ் வந்து பவுண்டட் தான். இது வந்து பவுண்டட் தான். எக்ஸ் ஆஃப் என், எக்ஸ் ஆஃப் மைனஸ், எக்ஸ் ஆஃப் 2n இது எல்லாமே வந்து பவுண்டட் அவுட்புட் தான், பவுண்டட் இன்புட்டு. therefore the output also become bounded, which is a Bebo stable system. அப்புறம் எடுத்து எழுதிக்கோங்க. y of n is equal to x of minus n, which is a dynamic system, linear system, time variant system, non causal system, stable system. The last problem is y of n is equal to sin of x of n. இப்போ சைனும் நம்ம சைன் காசு இந்த மாதிரி டேர்ம் எல்லாமே வந்துச்சுனாலே வந்து ஃபைனைட் தான். ஓகேவா? -1 0 1 தான். ஓகேவா? இப்போ இதில் வந்து எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது வந்து இருக்குது.
ஒரு ஃபைனைட் வேல்யூ தான் அதுக்கெலாம். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் என் இருக்குது. எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது விச் இஸ் அ ப்ரெசன்ட் இன்புட். ஓகேவா? ப்ரெசன்ட் இன்புட்டுங்கிறனால இந்த கிவன் சிஸ்டம் இஸ் ஸ்டாட்டிக் சிஸ்டம். லீனியர் நான் லீனியர்னா ஒய்1 ஆஃப் என்ன, ஒய்2 ஆஃப் என்ன, ஒய்3 ஆஃப் என்ன எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்3 ஆஃப் என்ன நம்ம இது பண்ணுறோம். எக்ஸ்3 ஆஃப் என்ன வந்து ஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒய்3 ஆஃப் என்ன ஃபைன் பண்ணுங்கள். அப்புறம் ஒய்3 டேஷ் ஆஃப் என்ன ஃபைன் பண்ணுங்கள். அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா விச் இஸ் அ நான் லீனியர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து டைம் வேரியண்ட் ஆர் டைம் இன்வேரியண்ட்டு. இதில் வந்து இதில் வந்து இன்புட்டை மட்டும் டிலே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து n இருக்கிற இடத்துல n-k, இங்கே அதே இது விச் இஸ் ஈக்குவல். தர்ஃபார் தி கிவன் சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்குது இன்புட்டு. தர்ஃபார் காசல் சிஸ்டம். ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் விச் இஸ் அ வேல்யூ ஆஃப் -1 to 1. ஓகேவா? ப்ளஸ் ஆர் -1 ஒரு டிபெண்டிங் ஆன் என்ன. Therefore it is since x of n is a finite one, y of n is also bounded, therefore the given system is stable system. அதுக்கப்புறம் எடுத்து எழுதிடுங்க. y of n is equal to sin of x of n which is a static, non-linear, next is time invariant, causal and stable system. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த டாபிக் நம்ம வந்து போவோம். இதான் அவ்வளோதான் ப்ராப்ளம். I will see some theoretical topics in our next lecture video. Thank you.